ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஜெபத்தோடு நிற்காமல். உங்கள் வீட்டு மின்விசிறி ஓடாமல் நின்று விட்டது. அதனை சரி செய்து தரும்படி உங்கள் நண்பரிடம் கேட்கின்றீர்கள். நண்பன் என்ற முறையில் அவர் வந்து மின்விசிறியை பழுது பார்க்கிறார். இப்போது உங்களால் எதையும் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் உங்கள் நண்பரின் பக்கத்திலாவது நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் நண்பனை வேலை செய்ய விட்டுவிட்டு வெளியே போய் யாரிடமாவது எதையாவது பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்கள் செயலை அவர் விரும்ப மாட்டார். தேவனும் அப்படியே. நம்மால் இயலாத காரியங்கள் எவ்வளவோ உள்ளன. ஆனால் தேவனிடம் நான் அவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நமக்காக அநேகம் காரியங்களை செய்து தர விண்ணப்பிக்கிறோம். அவரும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு விடையளிக்கவே விரும்புகிறார். ஆனால் ஜெபம் என்பது நாம் தேவனிடம் கொஞ்ச நேரம் விஷயங்களை சொல்லிவிட்டதோடு முடிந்து விடுவதில்லை. தேவனிடம் விண்ணப்பிப்பதோடு தொடர்ந்து அவர் விரும்புகிற பிரகாரம் அவருடைய அருகில் காணப்பட வேண்டியது அவசியம். அவர் விரும்புகிற பிரகாரம் வாழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஜெபம் மட்டுமே தேவனை நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக செயல்பட வைத்து விடாது. ஜெபத்தை தொடர்ந்த நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. ஜெபத்தில் கேட்ட நன்மையை தேவன் தர வேண்டுமானால் தொடர்ந்த நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதாகவும் அவருக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். சிலர் இவ்வளவு ஜெபித்தும் இவ்வளவு உபவாசித்தும் கர்த்தர் இறங்கவில்லையே என வருத்தப்படுவதுண்டு. அவர்கள் ஜெபம், உபவாசம் ஆகியவைகளை பார்த்து கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அவர்களின் பிற வாழ்க்கை பகுதிகள் கர்த்தருடைய பார்வையில் நன்றாக இருந்தால்தான் ஜெபங்களும் உபவாசங்களும் அவரை செயல்பட தூண்டும் என்பதை அறிவதில்லை. ஜெபத்தை கேட்கும் தேவன் நமக்கு நலமானதை செய்ய வரும்போது நாம் ஆகாத விஷயங்களிலும் தேவையற்ற சிந்தனைகளிலும் காணப்படக்கூடாது. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஜெபிக்கும்படி பிலிப்பி சபை மக்களுக்கு கடிதம் எழுதிய பவுல் அப்போஸ்தலன் அத்துடன் நிறுத்திவிடவில்லை. தொடர்ந்து உண்மை உள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவைகளையும் நீதி உள்ளவைகளையும் அன்புள்ளவைகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கவும் ஆலோசனை சொன்னான். ஆம், ஜெபத்தை தொடர்ந்து பக்தி விருத்திக்குரியவைகளை பேசி தேவனுக்குரியவைகளை தேடி தேவையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பழக்கம் வேண்டும். சிந்தனைக்கு, அந்தரங்கத்தில் உன் ஜெப வாழ்க்கை வெளியரங்கமான உன் ஜெய வாழ்வில் அறியப்படும். அந்தரங்கத்தில் உன் ஜெப வாழ்க்கை வெளியரங்கமான உன் ஜெய வாழ்வில் அறியப்படும்.